திமுக அரசின் அனைத்து பணிகளையும் தனியாருக்கு விற்பனை செய்து வருவதாக சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் முழுவதும் மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக சென்னை வண்ணாரப்பேட்டையில் நடைபயணம் மேற்கொண்ட பாமக தலைவர் அன்புமணி அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். தொடர்ந்து கூட்டத்தில் மக்கள் மத்தியில் பேசிய அன்புமணி, நடைபயணத்தின் நோக்கம் தமிழக மக்களின் உரிமை மீட்பது என்று கூறியவர், மோசடி திமுக தமிழகத்தின் அனைத்து பணிகளையும் பணத்திற்காக தனியாருக்கு விற்பனை செய்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் கோயம்பேட்டில் 62 ஏக்கர் இடத்தை தனியார் நிறுவனமான லூலுவிற்கு விற்க திட்டமிட்டதை தடுத்து நிறுத்தியது தான் என கூறியவர், திமுக அரசு கொடுத்த 505 வாக்குறுதிகளில் 66 வாக்குறுதிகள் அரைகுறையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் மற்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே சமூக நீதி கிடைக்கும் என்று வலியுறுத்தியவர், தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் தமிழக முதலமைச்சர் கோழையாக இருந்து வருவதாக விமர்சித்தார். இந்த மோசடி திமுக பணத்துக்கு ஆசைப்பட்டு லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கின்ற வேலைகள் எல்லாம் தனியாரிடம் விட்டுவிட்டு விழுப்புரத்தில் மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை மேல்மலையனூர் போலீசார் கைது செய்த நிலையில் சட்டவிரோதமாக குடியேறிய அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்த சங்கிலிக்குப்பம் கிராமத்தில் கடந்த 24ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்த மாற்றுத்திறனாளி பெண் ஒருவரை வீடு புகுந்த மர்ம நபர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் பாதிக்கப்பட்ட பெண் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுகுறித்த புகாரின் பேரில் மேல்மலையனூர் போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த சையத் காதர் என்பவரிடம் சந்தேகத்தின் பேரில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சையத் காதர் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்ததை தொடர்ந்து சையத் காதர் மனைவி சிலினா பியிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார், சிலினா பி பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர் என்பதும் முறையான இந்திய குடியுரிமை இல்லாமல் சட்டவிரோதமாக இந்தியாவில் வாழ்ந்து வருவதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சையத் காதர் மற்றும் சட்டவிரோத குடியேற்றத்தில் சிலினா பி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். சேலத்தில் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற இளைஞரை விரட்டி சென்று பிடித்த பெண் திருடனை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே பெண் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் அந்த பெண்ணின் இருசக்கர வாகனத்தை திருடி செல்வதை பார்த்த பெண் திருடனை பார்த்து சத்தம் போட்டு விரட்டியுள்ளார். இதனால் நிலை தடுமாறிய திருடன் சாலையிலேயே இருசக்கர வாகனத்துடன் கீழே விழுந்த நிலையில் திருடனை பிடித்த பெண் சரமாரியாக தாக்கியுள்ளார். தாக்குதல் காரணமாக இருசக்கர வாகனத்தை அந்த இடத்திலே விட்டுவிட்டு வாகனத்தை திருடிய இளைஞர் அவ்விடத்தை விட்டு தப்பி சென்றார். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தீவட்டிப்பட்டி போலீசார் திருடர்களை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். பெரம்பலூரில் கடப்பாறையால் முதல் மனைவியின் மகனை கொலை செய்துவிட்டு 2வது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் தலைமறைவான நபரை அரும்பாவூர் போலீசார் தேடி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் மேட்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா. இவருக்கு ரேவதி, உமா என்ற 2 மனைவிகள் உள்ளனர். இந்த நிலையில் முதல் மனைவி ரேவதிக்கும் ராஜாவிற்கும் ஏற்பட்ட சண்டையில் இடையில் வந்த முதல் மனைவியின் மூத்த மகன் ராசுகுட்டி ராஜாவை தடுத்து நிறுத்தியுள்ளார். இதனை காரணமாக வைத்து மீண்டும் ராஜாவிற்கும் ராசுகுட்டிக்கும் ஏற்பட்ட சண்டையில் கோபமடைந்த ராஜா கடப்பாரை கொண்டு ராசுகுட்டியின் தலையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் காரணமாக அதிக ரத்தம் வெளியேறி ராசுகுட்டி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ராஜா தனது 2வது மனைவி உமா மற்றும் குழந்தையுடன் அங்கிருந்து தப்பித்து தலைமறைவாகியுள்ளார். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அரும்பாவூர் போலீசார் ராசுகுட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள ராஜாவை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் உள்ள ஏலேலி சிங்க விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதிய ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகர் சிலைக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சன்னதி தெருவில் புகழ்பெற்ற ஏலேலி சிங்க விநாயகர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு புதிய ரூபாய் நோட்டுகளால் சன்னதி கருவறை முழுவதும் சிறப்பு அலங்காரம் செய்த விநாயகரை பொதுமக்கள் வழிபாடு செய்வது வழக்கமான ஒன்றாகும். அவ்வகையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏலேலை செங்க விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது. பின்னர் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை உள்ள புதிய ரூபாய் நோட்டுகளால் சன்னதி கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டது. இதனையடுத்து ஏலேலை சங்க விநாயகர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு வருகின்றனர். திருச்சியில் நடைபெற்று வரும் காமராஜர் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டிட பணியினை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்.
திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகில் ரூபாய் 290 கோடி மதிப்பீட்டில் உலக தரத்திலான பெருந்தலைவர் காமராஜர் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டிடம் அமைக்கும் பணி அடிக்கல் நாட்டு விழாவுடன் கடந்த மார்ச் மாதம் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கட்டிடப் பணிகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமூட்டி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து கட்டட பொறியாளர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசனைகளை மேற்கொண்ட அமைச்சர் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். திருவாரூரில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 12 லட்சம் மதிப்பில் 3 மாதங்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கி தொண்டு நிறுவனம் சிறப்பித்துள்ளது. காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கும் நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் 120க்கும் மேற்பட்ட காசநோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் கலந்து கொண்ட நிலையில் துவரம்பருப்பு, சத்து மாவு, கொண்டைக்கடலை உள்ளிட்ட ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 3 மாதங்களுக்கு 600 நபர்களுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த ஊட்டச்சத்து தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஊட்டச்சத்து தொகுப்பு வழங்கிய ONGC காவிரி அசட் மற்றும் அர்பனா தொண்டு நிறுவனத்திற்கு மூதாட்டி ஒருவர் தாமாக முன்வந்து நன்றி தெரிவித்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதிமுக ஐடி விங் செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக ஐடி விங் நிர்வாகி மீது நடவடிக்கைகள் எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் புகார் மனு அளித்துள்ளார். கரூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MR விஜயபாஸ்கர் வழக்கறிஞர் அணிவுடன் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக ஐடி விங் சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் தன்னுடைய பெயரை பயன்படுத்தி தவறாக தகவல்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவது சம்பந்தமாகவும் தங்களது ஐடி விங் செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக ஐடி விங் நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். என்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையில் தகவல் தெரிவித்த திமுகவுடைய ஐடி விங் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடத்தில் புகார் மனு கொடுத்திருக்கிறோம். மறைந்த ஸ்ரீதேவியின் சொத்துக்களை போலி வாரிசு சான்றிதழ் மூலம் அபகரிக்க நினைப்பதாக அவரது கணவர் போனி கபூர் மனு தாக்கல் செய்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலி ஆவணங்கள் மூலம் போனி கபூர் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்துள்ளதாக போனி கபூர் தொடர்ந்துள்ள வழக்கின் எதிர் மனுதாரர் சிவகாமி என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மறைந்த நடிகை ஸ்ரீதேவி வாங்கியதாக கூறப்படும் நிலத்தை விற்க போனி கபூருக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தனது தாத்தாவின் 5 வாரிசுகளில் ஒருவரான ராணியம்மாளின் வாரிசுகள் பிற வாரிசுகளுக்கு தெரியப்படுத்தாமல் சென்னை ஈசிஆரில் உள்ள 1.34 ஏக்கர் நிலத்தை 1980ஆம் ஆண்டு நடிகை ஸ்ரீதேவிக்கு விற்றுள்ளனர். இதில் முறையாக ஆவணங்கள் இல்லாததால் ஸ்ரீதேவியால் 35 ஆண்டுகளாக பட்டா மாற்ற முடியவில்லை. ஸ்ரீதேவி மறைவுக்கு பின் போலி ஆவணங்களை பயன்படுத்தி போனி கபூர் பட்டா மாற்றியுள்ளார் என்று போனி கபூருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள சென்னை புழுதுவாக்கத்தை சேர்ந்த சிவகாமி என்பவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியுள்ளார். இந்த மனுவை விசாரிச்சு இவங்களுக்கு தீர்ப்பு சொல்லும்படி சோழிங்கநல்லூர் தாசில்தாருக்கும் RDO கிண்டிக்கும் நீதிபதி ஐயா உத்தரவிட்டிருக்காரு. இதற்கு இடையில இவங்க இந்த இடத்த விற்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இதுதாங்க என்னுடைய கோரிக்கை. நான் எங்க தாத்தாவுடைய 5 பேர்ல ஒருத்தங்களுடைய வாரிசு நானு. நாகர்கோவில் அருகே ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் தேக்குமரம் அறுக்கும் பொருட்கள் மற்றும் மோட்டார் இயந்திரங்களை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புகாரின் பேரில் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வண்ணவெள்ளி பகுதியில் ஆண்டனி என்பவர் நடத்தி வந்த மர அறுவை ஆலையில் இரவு கதவை உடைத்து புகுந்த மர்ம நபர்கள் ஆலையில் இருந்த மரம் அறுக்கும் பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் என சுமார் 15 லட்சம் மதிப்பிலான பொருட்களை சரக்கு வாகனம் மூலமாக திருடி சென்றுள்ளனர். இது தொடர்பாக உரிமையாளர் ஆண்டனி அளித்த புகாரின் பேரில் சுசீந்திரம் காவல் நிலைய போலீசார் CCTV காட்சிகளை கைப்பற்றி திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ஆண்டிப்பட்டி அருகே ஆட்டோ ஓட்டுநர் கொலை வழக்கில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி தமிழர் தேசம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தெப்பம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ராஜதானி காவல்துறையினர் 4 சிறுவர் உட்பட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் கொலை செய்யப்பட்ட தங்கமலை சிறுவர்களிடம் தவறாக நடக்க முயன்றதாகவும் இதனால் அனைவரும் அடித்து கொலை செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த கொலை வழக்கை CBCID வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தமிழர் தேசம் கட்சியினருடன் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர் தேசம் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் குரு மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்பகையை மனதில் வைத்து தங்கமலையை கொலை செய்துவிட்டு குற்றவாளிகள் கொலை செய்யப்பட்ட தங்கமலையை தவறாக சித்தரித்துள்ளதாக குற்றம் சாட்டியதோடு உரிய முறையில் விசாரணை செய்யாத ராஜதானி காவல்துறையினரை கண்டித்தும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் கோஷம் எழுப்பினர். பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கொலைக்கு பின்னணியில இன்னும் பல நபர்கள் இருக்கலாம் என்று தோன்றுகிறது. காவல்துறை இதை அவசர கதியிலே விசாரிக்கிறார்கள். அதனால இந்த வழக்கை நாங்கள் CBCID வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறோம்.
இது சார்ந்து நாங்கள் உயர்நீதிமன்றத்தையும் அணுகுவதாக முடிவு செய்திருக்கிறோம். ஆண்டிப்பட்டி அருகே சிறுமியை ஜாதி பெயரை சொல்லி தகாத முறையில் பேசிய மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி சிறுமியின் தாயார் ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்ததோடு ஆண்டிப்பட்டி மகளிர் காவல் நிலைய போலீசார் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சுந்தரராஜபுரம் கிராமத்தில் தந்தையை இழந்த 12 வயது சிறுமி தனது தாயார் அரவணைப்பில் இருந்து வருகிறார். இந்நிலையில் சிறுமி பள்ளி சென்றுவிட்டு வீடு திரும்பும் வழியில் சித்தார்பட்டி கிராமத்தை சேர்ந்த மருத்துவர் ஒருவர் தகாத வார்த்தைகளால் பாலியல் சீண்டலில் ஈடுபடும் வகையில் சிறுமியிடம் பேசியுள்ளார். மேலும் ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் கூறப்படும் நிலையில் இதை அறிந்த சிறுமியின் தாயார் மற்றும் உறவினர்கள் ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்து சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதனிடையே சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடும் வகையில் பேசியதை கேள்விப்பட்டு ஆத்திரமடைந்த சிறுமியின் உறவினரான ஆட்டோ ஓட்டுநர் பொன்னுபாண்டி சம்பந்தப்பட்ட மருத்துவரின் வீட்டின் முன்பாக இருந்த மருத்துவரின் காரை அடித்து உடைத்து சேதப்படுத்திய நிலையில் ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்ய போலீசார் முயன்றதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் செய்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிள்ளைகளை எவ்வளவு அநாகரிகமையா பேசணுமோ அவ்வளவு பேசியிருக்காங்க. பேசினதும் இல்லாம அந்த டாக்டர் இந்த பிள்ளையை கூப்பிட்டு அங்க தொட்டி இங்க தொட்டி நீ பெரிய ஆளா உன்னை போற வழியில வெட்டி கொண்டுருவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.